ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீ கடைங்களில் கிடைக்கக்கூடிய மசால் வடை அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மசால் வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது பட்டாணி பருப்புங்க. நம்ம எப்போவுமே இந்த கார வடை மசால் வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு வச்சு தாங்க செய்வோம். அதில் செய்யாமல் இது வந்து பட்டாணி பருப்புன்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும். இந்த பட்டாணி பருப்பு வாங்கி செய்யும்போது கடைகளில் வர அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இந்த பட்டாணி பருப்பு வாங்கி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு மினிமம் 2 மணி நேரம் 2லிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. இப்போ நான் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 3 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறது எல்லாமே வடிஞ்சு வந்துடுங்க. நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 4 கிராம்பு சேர்த்திக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வடை காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா கரகரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தண்ணி வடித்து வச்சுருக்கிற பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இங்கே ஒரே டைம் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதிகமாக ஊற வச்சுருந்தீங்கன்னா 2 டைம் போட்டு அரைச்சிக்கோங்க பாதி பாதியாக. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பருப்பாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. நான் மீதம் இருக்கிற பருப்பையும் இன்னொரு டைம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதையும் இந்த பவுலில் சேர்த்திக்கோங்க. இப்போது இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பையும் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச மாவு கூட சேர்த்திக்கோங்க. சோம்பு ஆல்ரெடி போட்டு அரைச்சிருப்போம். இருந்தாலும் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம், இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2ம் கலந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பொடியாக போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து சேர்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா மாவு கூடயும் நல்லா கலந்து வரும். அதனால் இந்த மாதிரி வெங்காயத்தை உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற கருவேப்பிலை வெங்காயமெல்லாம் நம்ம அரைச்ச மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் சேர்த்திடாதீங்க. நல்லா பருப்பை வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்துல. பாருங்கள் மாவு பதம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம வடை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வடை தேவையோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்ச உருண்டையை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வடை ஷேப்பில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வடை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை ஷேப் வந்துடும். அதை எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன வடைகளாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வடைகளை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க. வெளியில் மட்டும் தீஞ்சி கருகி போயிடும். உள்ளே பார்த்திங்கன்னா வடை வேகாது. அதனால் நம்ம எண்ணெயில் வடையை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ஒரு சைடு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க வடையை. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி வடையை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அடங்கிடணும். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா வடை எண்ணெயிலேருந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் அடங்கிருச்சுங்க. இப்போ இந்த வடையை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான மொறு மொறு மசால் வடை, டீக்கடை மசால் வடை ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாரி நம்மகிட்ட இருக்கிற மத்த மாவுலயும் வடை தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. நான் சொன்ன இந்த பருப்புல நீங்க வடை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல்ல, டீ கடையிலலாம் சாப்பிடுற அதே டேஸ்ட்டுல மொறு மொறுன்னு கிடைக்குங்க வடை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் சமயத்துல டீ கூட இந்த வடை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.